கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜெனிஷியஸ் சாப்டர் 16 verse 13. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் இந்த காலை வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் என்னை எங்களை காண்கிற தேவன் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த சாட்சியின் மூலமாக இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆன்லைனில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடும் கூட, இனிமேலும் பார்க்க போகிற பிள்ளைகளோடும் கூட, வராமல் தடைப்பட்டிருக்கதான பிள்ளைகளோடும் கூட நீங்கள் பேசும்படியாய் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடும் பேசும், இந்த பிள்ளைகளோடும் கூட பேசும். நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அபியாசப்படுத்த, அதை கை கொண்டு நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் மூலம் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியுமாய் அந்த வசனத்தை ஒருவர் அழகாக நிறுத்தி நிதானமாக வாசிங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென். கர்த்தருக்கே ஒருத்தி பேர் வச்சிருக்கா. கர்த்தருக்கே நாம் நினைக்கிறோம் வேதம் எல்லாம் சொல்லுகிறது, மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க, ஆராதனை நேரத்துலேயோ மெசேஜ் நேரத்துலேயும் மொபைல் ஒலிக்கக்கூடாது. தயவு செய்து ஒன்று சைலண்டில் போடுங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. நீர் என்னை தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்று, தேவன் நம்முடைய பெயரை தாயின் வயிற்றில் உருவாக முன்னமே அறிந்தவர் என்று நாம் வேதத்தின் வாயிலாய் நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு சகோதரி தேவனுக்கே அவள் பெயர் வைக்கின்றார். தேவனுக்கே பெயர் வைக்கின்றார். ஏப்ரூவில் அந்த வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? உங்களுக்கு நான் இரவிலே மெசேஜ் கூட அனுப்பியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்க? என்ன பேர் இருக்கு? எல்ரோய். எல்ரோயி அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் வைக்கின்றார். எல்ரோயி, சுவாதி அப்படின்னு நம்ம பேர் வைக்கிற மாதிரி, காலேப் அப்படின்னு பேர் வைக்கிற மாதிரி, ஆராதியா அப்படின்னு பேர் வைக்கிற மாதிரி இல்லை? இங்கே இந்த சகோதரி தேவனுக்கு ஒரு பெயரை வைக்கிறாள், எல்ரோயி. நாமெல்லாம் பெயர் வைக்கிறதுக்கு என்ன காரணம் நமக்கே தெரியாது. ஏதோ பேர் கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும், அழகாக இருக்கணும், கூப்பிட்றதுக்கு நல்லா செல்லமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வைப்போமே ஒழிய, சில நேரத்தில் அந்த பேருக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த பேருக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படியெல்லாம் பேரை வைப்போம். ஆனால் இங்கே பெயருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் அவள் பெயரை வைக்கவில்லை. அவருடைய கிரியைகளை உணர்ந்து அவருக்கு பெயரை வைத்தாள். விசேஷமான ஒரு சகோதரி தான் அவள். அதனாலே தான் தேசத்தில் அந்த சந்ததி விசேஷமாகவே இருக்கிறது.
யார் இந்த சகோதரி தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஏன்னா நம்மெல்லாம் வேதத்தில் அவ்வளோ புலியாக இருக்கிறோம். யார்? ஆகார். ஆகார் யார்? ஆபிரகாமுடைய வேலைக்காரி. சாராளுடைய வேலைக்காரி. ஆபிரகாமுக்கு அவள் சாராள் தான் மனைவியாய் கொடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அவள் ஒரு அடிமை பெண். எகிப்து தேசத்துள்ளவள். ஆபிரகாம் எகிப்து தேசத்திற்கு போன பொழுது அங்கே சாராளுக்காக அந்த எகிப்தின் ராஜா ஆகார் என்னும் அடிமை பெண்ணை வேலைக்காரியாய் கொடுத்தார். சாராள் தனக்கு பிள்ளை இல்லை என்பதை அறிந்து தன்னுடைய அடிமை பெண் நிமித்தம் ஆகிலும் சந்ததி உண்டாகட்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு மனைவியாய் கொடுத்தாள். ஆகவே இந்த ஆகார் ஒரு விசேஷித்த பாத்திரம்தான். ஆனால் அவளுடைய கிரியைகள் எல்லாம் நாம் காணும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. தன்னிலை மறந்தவளாய் அவள் செயல்பட்டால் அதனால் அவளுக்கு சில சஞ்சலங்கள், சில பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்தது. எப்பொழுதுமே நாம் யார் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணினாலே அது என்னவா? பாவம் என்று சொல்லப்படுகிறது. தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணினால் அதுவே என்னவா? பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எண்ணுவதற்கு மிஞ்சி நாம் என்ன செய்யக்கூடாது? நம்மை குறித்து எண்ணக்கூடாது. எல்லாரும் எப்படி இருக்கணும்னா, ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 12:3 பட்டுன்னு எடுக்கணும். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் நீங்க வாசிக்கும் போது எவளானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெரிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஆமென். இங்க பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது அவர் சொன்ன இந்த வார்த்தையை பாருங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையினாலே நான் சொல்லுகிறேன், என்னன்னா, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? எண்ணாமல் அவனவனுக்கு அல்லது அவளுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவளாய் எண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன? நம்மை குறித்து நம்ம எப்படி நினைக்கணும்? நம்மை குறித்து நம்ம எப்படி நினைக்கணும்? இப்போ நம்ம ஜெபகுமாரி இருக்கா, பரவாயில்ல எடுத்துக்கலாம். ஹவுசிங் போர்டில் சால் நம்பர் என்ன தெரியாதா? தெரியும்ல உனக்கு. சொல்லு. ஆமாம், நம்ம ஹவுசிங் போர்டில் 98வது சாலில் 98 தானே இருக்கிறா. அவன் நான் எலிசபெத் ரேஞ்ச் மாதிரி நினச்சிக்கிட்டு ஜோயல்கிட்ட போயிட்டு, நான் யார் தெரியுமா, நான் தான் எலிசபெத் ராணி அப்படின்னு சொன்னால் ஜோயல் என்ன செய்வார்? மேலே எங்கேயும் பார்ப்பார். நான் என்ன அவர் எலிசபெத் ராணியை பார்த்தாரா என்னன்னு தெரியாது. பார்த்துருக்கியா? பார்த்ததில்லை. ஃபோட்டோவில் கூட பார்த்தது இல்லையா? ஃபோட்டோவில் பார்த்துருக்கு.
அப்படி நினைப்ப பாரு, அவளே சிரிச்சிட்டா. எலிசபெத் ராணி ரேஞ்சுக்கின உடனே யாரை நான் சொன்னேனோ அவளே சிரிச்சிட்டா. ஏன்னா நாம் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நானாக இருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். மோசே தேவனிடத்திலே, ஆண்டவரே உம்முடைய பெயர் என்ன, தேவனே உம்முடைய பெயர் என்ன, பிதாவே உம்முடைய பெயர் என்ன, உம்முடைய நாமம் என்னன்னு கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார் மோசேக்கு? இருக்கிறவராக இருக்கிறேன். நானாக தான் இருக்கேன். என்ன மாதிரி வேறு தேவர்கள் கிடையாது, என்ன மாதிரி வேறு யாரும் கிடையாது. ஒரு பெரிய குரூப் ஃபோட்டோ, அதில் நானும் இருந்தேன். அப்படியே பார்த்துட்டே வந்தேன். யாரோட உயரத்துக்கு நான் ஒத்து போகல. குள்ளமாலாம் இல்லைம்மா, நான் செல்லமாக தான் இருக்கேன். நீங்கள் வேறு என்னோட கீழானவங்களாம் இருக்காங்க. பார்த்துக்கிட்டே வந்தேன். சில பேரை பார்த்து ஈக்குவலாக இருந்தாங்க, சில பேர் அப்படியெல்லாம் பார்த்து. ஆனால் நான் மாத்திரம் யாரோடுமே, என்னுடைய உயரம் வந்து யாரோடுமே ஒத்து போகவே இல்லை. சரி, கர்த்தர் என்னை விசேஷமாக வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஒவ்வொருவரையுமே தேவன் விசேஷமாய்த்தான் வைத்திருக்கிறார். ஒருத்தரை போல இன்னொருவர் இல்லை. ஒருத்தரை போல 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க உலகத்தில். சில நேரத்தில் நம்ம பார்த்து கூட இருப்போம், அப்படியே இருக்காங்க, அவங்கள மாதிரியே இருக்காங்களே, இவங்கள மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவோம். யார் அது? பார்த்துக்கிட்டே பார்த்து இருப்போம் நாம கூட. ஆனால் கிரியைகள் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். சாயல் கூட ஒத்து இருப்பதை போல இருக்கும், அப்படியே இருக்காது, டிட்டோவாக இருக்காது. ஏதோ கொஞ்சம் சாயல் ஒத்து போயிருப்பதை போல இருக்கும். வானத்திலும் கூட எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது, கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. எத்தனையோ விதமான விண்மீன்கள், எத்தனையோ விதமான கோள்கள், எல்லாம் ஒன்று போல இருக்கா? இல்லை. நாம் படித்த சூரிய குடும்பத்திலேயே எத்தனை கோள்கள் இருக்கு? 9 கோள்கள். அந்த 9 கோளும் ஒன்று போல இருக்கா? வடிவமைப்பிலும் ஒன்று போல இல்லை, செயலிலும் ஒன்று போல இல்லை, அதனுடைய கிரிகளிலும் ஒன்று போல இல்லை, அதோடைய தன்மையிலும் ஒன்று போல இல்லை. எல்லாமே ஒன்றுக்கொன்று வித்தியாசம், ஒன்றுக்கொன்று விசேஷம். பூமியை தவிர வேறு எங்கேயும் போயிட்டு வாழ முடியாது. அப்படி தேவன் பூமியை வடிவமைத்தார். ஆமென். சந்திரனுக்கு போகிறாங்க, செவ்வாய்க்கு போகிறாங்க, புதனுக்கு போகிறேன்றாங்க, சனிக்கு போகிறேன்றாங்க, சூரியனுக்கு கூட விட்டால் நாங்கள் போயிட்டு ஓட்ட போட்டுன்னு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரையிலும் சூரியன் பக்கத்தில் போகிறதுக்கு அனுமதிக்கலை. இங்கேருந்தே சூட்டை தாங்க முடியலை இல்லை? இப்போ சூரியனை நம்ம பார்க்கக்கூட இல்லை, ஆனாலும் வெக்க இருக்கு. என்னதான் மேகம் வந்ததை சூழ்ந்து மறைத்தாலும் கூட அதனுடைய அந்த தன்மையிலேருந்து அது மாறாமல் அப்படி தான் இருக்கிறது. ஆமென். அதனால தான் நமக்கெல்லாம் ஏசி எல்லாம் தேவைப்படுது. வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விசேஷம், ஒன்றுக்கொன்று விசேஷமாக இருக்கு. எதுவும் எதுக்கும் சளைத்தது அல்ல, எல்லாம் ஒன்றுக்கொன்று விசேஷமாக இருக்கிறது. ஆனால் அந்த விசேஷம் என்னன்றதை உணர்ந்து கொள்ளணும். இப்போ நம்ம வாழக்கூடிய பூமி, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த பூமி, நான் சூரியனை போல இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த உஷ்ணத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து அது தகன்னு இருந்தால் நாம் எப்படி ஆடுவோம்? தகன்னு ஆட வேண்டியது தானே? முடியுமா? முடியுமா? வட இந்தியாவில் பயங்கரமான வெயில், அந்த காலை வைக்க முடியாத வெயில் அப்படின்ட்டு போட்டுட்டு அதில் ஒன்று போட்டிருந்தான். ஒருத்தர் மண்ணில் அப்பளத்தை வச்சு சுடுறார், உள்ளே போட்டு சுடுறார், அப்பளமே பொறிஞ்சு போகுது அப்படின்றாங்க வெயில். இதையே நம்மளால் தாங்க முடியலை. அப்போ இந்த பூமி நான் சூரியன் நினச்சிக்கிட்டு உருட்டுனுச்சுன்னா என்ன ஆகும்? ஏதாவது காரியம் நடக்குமா?
யார் யாரை எதற்காக தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறாரோ அது தன் காரியத்தில் தன்னை உணர்ந்து நடக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக மனுஷர்கள். மற்றதெல்லாம் அது குறிப்பை உணர்ந்து நடக்குதா இல்லையா? சூரியன் எனக்காவது நான் சந்திரன் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்கா? சந்திரன் என்னைக்காவது நான் சூரியன் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்கா? பூமி என்னைக்காவது நான் வேறு மாதிரி போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா? என்னைக்காவது சொல்லியிருக்கா? ஒன்றும் இல்லை. அதாவது தேவனுடைய சிருஷ்டிப்புகளிலே மனுஷனை தவிர மற்றது எல்லாமே தன் கிரியைகளை உணர்ந்து தேவன் தன்னை எதற்காக சிருஷ்டித்தார் என்பதை உணர்ந்து அவைகள் அதினதின் காலத்திலே தனக்கென்று நியமிக்கப்பட்டதான் அந்த ஓட்டத்திலே, தனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பாதையிலே செவ்வையாய் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதைத்தான் இங்கே பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவனவன் என்ன செய்யணும்? தேவன் தனக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்கணும். தெளிந்த எண்ணம்னா என்ன? தெளிந்த எண்ணம்னா என்ன? தெளிவில்லாத எண்ணம்னா என்ன? இல்லை, தெளிந்த எண்ணம்னா நல்ல சொஸ்த புத்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம். தெளிவில்லாத எண்ணம்னா என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன் அர்த்தம். ஓகல். நமக்கு எத்தனை முறை அப்போ கிறுக்கு பிடிக்குது? பிடிக்குதா இல்லையா? அப்பப்போ பைத்தியம் பிடிக்குதா இல்லையா? சில நேரத்தில் தெளிந்த எண்ணம் இருக்கிறது இல்லை. சில நேரத்தில் நமக்கு நம்ம மற்றவங்களை பற்றியெல்லாம் இல்லை, நமக்கு நம்மளை பற்றியே ஒரு தெளிவு. ஐயோ நான் செத்துருவேன் சீக்கிரம். எப்படி? நான் சீக்கிரம் செத்துருவேன். அவங்க தான் ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க. பிசாசு அப்படி கொண்டு வரும். நம்ம நீண்ட நாட்கள் வாழ வேண்டியவர்களை சீக்கிரத்திலேயே அந்த மரண பயத்தை கொண்டு வந்து என்ன செய்வான்? நீ சீக்கிரம் செத்துருவே. ஒரு சின்ன தலைவலி வந்தால் செத்துருவேன்னுவான். ஒரு சின்ன வயிற்று வலி வந்தால் செத்துருவேன்னுவான். பெரிய பெரிய பிரச்சனை வச்சுருக்கவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. சின்ன சின்ன காரியம் இருக்கும். ஒரு எறும்பு கடிச்சிட்டா கூட ஐயோ பாரு கடிச்சு சோப்பாகி போச்சுன்னு தேய்ப்பாங்க. அந்த எறும்பே செத்து போயிருக்கும் கடிச்சிட்டு. இவங்களை கடிச்சு அது செத்து போயிருக்கும். இல்லை விட்டுருவோமா என்ன? நாம கடிப்பியா என்ன அப்படின்னு உடனே அடிக்க தானே செய்வோம். அது செத்து போயிருக்கும். ஆனால் அந்த எருமை நினச்சி கடிச்சிடுச்சு அது இருக்கவே இருக்காது. ஆனால் ஐயோன்னு இருக்கும். அப்படித்தான் சில காரியங்கள். நாம் யார் என்பதை, அதாவது தெளிந்த எண்ணம் இல்லாதவர்களைப் போல, புத்தி சுவாதீனம் உள்ளவர்களைப் போல மாற்றி தேவனுடைய தன்மையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய கிருபைகளை இழந்து போவதற்கு பல சந்தர்ப்பங்களை சத்துருவானவன் நமக்குள்ளே உருவாக்கி நம்மை விழத்தள்ள வைக்க பார்க்கின்றான். அப்படித்தான் இந்த ஆகாரம் கூட. ஆனால் அழகாக அவர் தேவனுக்கு ஒரு பெயரை வைக்கிறார். அப்படி தேவனுக்கு அவள் பெயரை வைத்த அந்த சூழ்நிலையை பார்த்தால் தான் வேடிக்கையாக இருக்கிறது. 6வது வசனத்தை வாசிங்க. 4 வாசிங்க. 4 6 வரை உள்ள வசனங்களை வாசிங்கள். சீக்கிரமாக தெளிவாக வாசிக்கணும், வேகமாக வாசிக்கணும். அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் பெற்றாள். அவள் தான் தற்போதையானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் தற்போதையானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். ஆமென். அவளை விட்டு ஓடி போனாள்.
முதலாவது வசனத்தில் ஆகாரை குறித்து சொல்லும் பொழுது, எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு, அதாவது சாராய்க்கு இருந்தால் என்று சொல்லப்படுகிறது. யார் இந்த ஆகார்? எகிப்து தேசத்தால் ஆகிய சாராக்கு அடிமை பெண். அடிமை பெண்ணா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு போகிற வேலைக்காரிங்க மாதிரி இல்லை. அடிமை பெண்ணா என்ன? சுயமாக ஒன்றும் செய்ய முடியாது, சுயமாக எதையும் செய்ய முடியாது, எஜமானுக்கு கட்டளெல்லாம் போட முடியாது. இப்போ நம்ம வீட்டுக்கு வேலைக்காரங்களை அமர்த்தினா அவங்க என்ன செய்வாங்க? இவ்வளோ கொடுப்பியா, துணி துவைச்சா இவ்வளோ, பாத்திரம் கழுவுனா இவ்வளோ, வீடு துடைச்சா இவ்வளோ, பிள்ளையை பார்த்துக்கணுன்னா இவ்வளோ, கண்டிஷன் போடுறாங்களா இல்லையா? அது இல்லாமல் வந்த உடனே சாயா கொடுக்கணும், போகும்போதும் சாயா கொடுக்கணும், நடுவில் எதுனா இருந்தால் அதையும் கொடுக்கணும். சில நேரத்தில் வீட்டுக்காரையும் கூட இழுத்துன்னு ஓடிடுறாங்க. நிறைய அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு பிராமண ஐயர் வீட்டில் அப்படி தான், ரொம்ப நம்பி அந்த அம்மா வேலைக்காரியை வச்சாங்க. அது வேலைக்காரியாக இருந்து இருந்து வீட்டுக்காரை கூப்பிட்டு போயிடுச்சு. ஒன்று ஒன்றா நகட்டின்னு போன மாதிரி கடைசியில் வீட்டுக்காரி என்ன செய்திடுச்சு? கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அம்மா என்னைக்கு வரலாம் தனியாக தான் இருக்காங்க 2 பிள்ளைகளோட கூட. துக்கமான விஷயங்கள். அது வேலைக்காரர். ஆனால் இங்கே அடிமை பெண் என்பவள், அவங்க என்ன சொல்கிறாங்க அதை தவிர வேறு எதுவும் சுயமாய் அவளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவளுக்குன்னு எதுவும் கிடையாது, வெறுப்பு என்று அவளுக்கென்று எதுவும் கிடையாது. அப்படிப்பட்டவள் தான். ஆனால் அப்படிப்பட்டவளை சாராள் நேசித்து தனக்கு பிள்ளை இல்லை, அதனால் இவள் மூலமாகிலும் ஒரு பிள்ளை உண்டாகட்டுமே என்று சொல்லி எந்த பெண்ணும் விட்டு கொடுக்காத ஒன்றை அவள் விட்டு கொடுத்தாள். சொந்த தங்கச்சிக்கே சில நேரத்தில் புருஷனே சரி எனக்கு பிள்ளை இல்லை, என் தங்கச்சியாவது கட்டிக்கன்னு எந்த பொம்பளையும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவ பாருங்க, ஒரு அடிமை பெண்ணை கொடுக்குறாள். ஆபிரகாம், இதில் இன்னொன்று விஷயம், ஆபிரகாம் கேட்கல, ஏம்மா உனக்கு தான் பிள்ளை இல்லையா, அவளையாவது கொடு எனக்கு அப்படின்னு ஆபிரகாம் கேட்கல. இந்த அம்மா தான் முடிவெடுக்காங்க. சரி என்ன பண்ணுறது, இவளுடைய ஆசையை நிறைவேற்றணுமா அப்படின்ட்டு அவரும் ஓகே. அன்றைக்கி அப்படியெல்லாம் இருந்தது, ஒருத்தர் 10 பேரை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தரும் அன்றைக்கு அனுமதித்தார், என்னைக்கு அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒன்றை வச்சுனே சமாளிக்கிறது பெரும்பாடுன்னு கர்த்தருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். உண்மைதான். அப்போ ஆபிரகாம் கேட்கல, ஆனால் சாராள் தான், அவளுடைய விருப்பப்படியே அவள் கொடுக்கிறாள். கொடுத்தபடி அவள் நினைச்சபடியே, அவளுடைய விசுவாசத்தின்படியே அவளுக்கு அவள் கர்ப்பவதி ஆகும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். அந்த சாராள் கொடுத்த அந்த ஆகாரின் மூலமாக ஆபிரகாமுக்கு அவள் கற்பம் தரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். இப்போ அந்த அம்மா என்ன நினைக்கணும்? தனக்கு ஒரு எஜமானி தன் அடிமை பெண் என்பதையும் கூட அறிந்தும் கூட தன்னுடைய கணவனையே தனக்கு கொடுத்திருக்கிறாள். அது எதற்காக? அவள் தன் மூலமாக ஒரு புத்திரனை பெறும்படியாக கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காம கற்பவதி ஆன உடனே அந்த அடிமை பெண்ணாகிய சாராள் என்ன நினைச்சாலாம்? தன் நாச்சியார்னா யாரு? நாச்சியார்னா யாரு? மூத்தவள் என்று பொருள். தன் நாச்சியாரை, அதாவது அந்த இல்லறத்திலே தனக்கு மூத்தவளாக இருக்கக்கூடியவள், தன்னுடைய கணவனுடைய மூத்த மனைவி அப்படின்ற அந்த வார்த்தை தான் அது. நாச்சியாரை சந்தோஷமாக அவகிட்ட போய், அம்மா ரொம்ப சந்தோஷமா, நீங்கள் நினச்சபடி ஆண்டவர் எனக்கு இப்படி கொடுத்துருக்கிறாருமா அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கணும். அதை விட்டுட்டு பார்வையே வித்தியாசமாக போச்சே, நீ எல்லாம் பொம்பளையே இல்லை பார், நான் பற்றியா ஆபிரகாமுக்கு இப்போ வயிற்றில் நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன்,
பாத்தியான மாதிரி அற்பமாய் எண்ணினாலாம். உடனே சாராளுக்கு என்ன வந்தாச்சு? கோபம் வந்துருச்சு. கோபம் யார் மேலே வரணும்? யார் மேலே வரணும்? ஆகார் மேலே வந்திருக்கணும். ஆனால் இந்த அம்மாவுக்கு கோபம் யார் மேலே வந்துச்சு? இது நியாயமான கோபமா? யோசிங்க. சில நேரத்தில் நமக்கு அப்படி தான் வருது கோபம். யார் மேலே இருக்கிற கோபமே யார் மேலேயே வந்துடும். அது இழிச்சவன் யாருன்னா இருப்பான். இங்க ஆபிரகாம் கேட்கல, இவளோட விருப்பத்தை தான் ஆபிரகாம் நிறைவேற்றினார். ஏன்னா சில நேரத்தில் சில பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றலைன்னா நச்சரிப்பு, பிரச்சனையே வந்துடும் குடும்பத்தில். சொன்ன அதை செஞ்சிடணும், இல்லைன்னா பிரச்சனை வெடிக்கும். அது எதுக்கு பிரச்சனைன்ட்டு சரி போட்டோம் அப்படின்ட்டு அவரும் அதற்கு சம்மதித்தார். ஆனால் எனக்கு பிரச்சனை ஆபிரகாம் மூலமாக அல்ல. ஆபிரகாம் சொல்லலை, என்ன ஒன்றை போய் கட்டின பாருது பாரு, இவர் வேலைக்காரியை கட்டியிருந்தா கூட அப்போவே நான் பிள்ளையை பெற்றிருப்பேன், எனக்கு ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை. இவள் அற்பமாய் எண்ணினால் அதற்கு கோபம் புருஷன் மேலே வருது. அவன் ஒன்றும் கேட்கவே இல்லை. அது வேற நடுவில் கர்த்தரை வேற இழுத்துடுறாங்க. கர்த்தர் நடு நின்று எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. ஆபிரகாம் என்ன செய்தார் தவறு? அந்த வசனத்தின்படி என்ன தவறு செய்தார் அவர்? ஒன்னே ஒன்று தான் அவர் தவறு, கர்த்தருடைய சித்தத்தை கேட்கல. அப்பா மனைவி இப்படி சொல்கிறா, இந்த அடிமை பெண்ணை சேர்த்துக்க சொல்கிறா, அவள் மூலமாவது ஒரு குமாரன் வேணும்னு சொல்கிறா, உமக்கு சித்தம் தானான்னு கர்த்தரிடத்தில் கேட்கல. அதுதான் ஆபிரகாம் செய்த தவறு. மற்றபடி சாராளுக்கு எந்த விதமான தவறையும் அவர் செய்யலை. ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று தீர்ப்பாராக, நியாயம் தீர்ப்பாராக. ஆபிரகாம் என்ன சொன்னாரு? இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஓடி போனாள். இங்க இந்த 3 பேர் இந்த கேரக்டரை நம்ம பார்க்கும் பொழுது 2 பெண்களுக்கு நடுவில் ஒரு ஆண் மாட்டிக்கிட்டு என்னம்மா செய்கிறாரு? என்னம்மா சொல்ல வந்தாங்க? ரெண்டு பெண்களுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால பிசாசு அவரை மேற்கொள்ள முடியலை. அவர் சொல்லிட்டாரம்மா, உன் அடிமை பெண் நீ தான் கொடுத்த, இது ஏன் தவறு ஒன்றும் இல்லை, நீ தான் கொடுத்த, உன் விருப்பத்தை தான் நிறைவேற்றினேன். இப்போ அவள் அற்பமான உன் அடிமை பெண்ணை குறித்து உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அவள் எனக்கு வேலைக்காரி இல்லை, உனக்கு தான் வேலைக்காரி, உன்னுடைய அடிமை பெண். அவளை குறித்து நீ தான் A to Z தெரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் கொடுத்துருக்கணும். உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றினேன். ஆனால் இன்றைக்கி பிரச்சனைன்னு வந்தோடனே என்ன கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்னு சொல்கிறதுல எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அதனால் நீயே பார்த்துக்க, உன் கைக்குள்ள அவள் இருக்கிறாள். ஆனாலும் சொல்கிறார், நலமானபடி செய். ஆனால் இந்த அம்மா என்ன செய்தாங்க? கடினமாய் நடத்தினார்கள். இந்த அம்மாவோட கேரக்டர் இது இல்லை, சாராளுடைய கேரக்டர் இது இல்லை. ஆனால் அந்த கடினமாய் நடத்துவதற்கான அந்த வழியை வகுத்தவள் ஆகார். ஏன்? தனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு மேன்மையான காரியத்தை அவள் பெற்ற உடனே யார் மூலமாக இதை பெற்றோம் என்பதை மறந்து யார் அந்த மேன்மையை கொடுத்தார்களோ அவர்களே என்ன செய்தாவ? அற்பமாய் எண்ணினார். யோசித்து இருக்கணும் இல்லையா? ஐயோ, நான் ஒரு அடிமை பெண், ஒரு வேலைக்காரி, என் மேலே நம்பிக்கை வச்சு தன் புருஷனே என்ன செய்திருக்காங்க? கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு கடைசி வரலாம் எப்படி இருக்கணும்? நன்றியோடு இருக்கணும், நல்லதை தான் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு
அதுதான் அவன் எண்ணி இருக்கணும். ஆனால் அவளுடைய எண்ணத்தில் என்ன ஆகிப்போச்சு, இப்போ உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என் வயிற்றில் என்ன, ஆபிரகாமின் வாரிசு இருக்கு, உன்னை தள்ள சொன்னால் கூட ஆபிரகாம் தள்ளிடுவார். உன்னால் அவருக்கு தான் வாரிசே கொடுக்க முடியலையே, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லையே, அப்போ இனிமேல் உனக்கு எங்கே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பார்வை எப்படி இருந்தது, அற்பமாக இருந்தது. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு நல்ல தருணத்தை, தனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை அவள் மறந்து, யார் கொடுத்தார்கள் என்பதை மறந்து, தன்னை நினைப்பதற்கு மேல் அவள் என்ன செய்துட்டா, எண்ணிட்டா. சாராயை விட தான் தான் மேலன்னு நினைச்சா. இப்போ வீட்டை விட்டு ஓடுறான். என்ன செய்கிறான், வீட்டை விட்டு ஓடுறான். வனாந்திர திசையை நோக்கி ஓடுறா. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கான். 7வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்தில் சூருக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு ஓடுறான். ஓடி 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 களைத்து, சாதாரணமானவ இல்லை, வயிற்று பிள்ளைக்காரி ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு நீரூற்றண்டையில் கர்த்தருடைய தூதனானவர் காண்கிறார். அவர் கூட என்ன சொல்கிறார் பாருங்களேன். 8வது வசனத்தை வாசிங்களேன். போதும் போதும். இந்த வார்த்தையை ஏன் கர்த்தர் சொல்லணும்? கர்த்தரே இப்படி சொல்லலாமா? கர்த்தரே இப்படி சொல்லலாமா? ஒரு அடிமை பெண்ணு கர்த்தர் சொல்லலாமா? அவர் பார்வைக்கு எல்லாரும் ஒன்று தானே. தேவன் பாரபட்சம் உள்ள தேவன் இல்லை இல்லையா? ஆனால் தேவன் கரெக்டாக தான் செய்வார். எப்போ தெரியுமா? நாம் சுய நினைவு இழக்கும் பொழுது, நாம் யாருன்னு மறக்கும் பொழுது, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் மறக்கும் பொழுது அதை ஞாபகப்படுத்த முடியாது, அவர் சொல்லி தான் காண்பிப்பார். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அதை சரியான முறைப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி பயன்படுத்தி கொள்ளும்பொழுது அதை நாம் உணர்ந்தால் எல்லாரிடத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்ள முடியுமோ அப்படி நாம் நடந்து கொள்ள முடியும். இந்த அடிமை பெண், அப்பா நான் ஒரு அடிமை, என்னதான் ஆபிரகாமுக்கு நான் மனைவியானாலும் நான் யார் தான்? சாராயினுடைய அடிமை பெண் தான் என்பதை இவள் உணரல இல்லையா? தனக்கு பித்ர சந்தானத்தை கொடுத்த உடனே அவன் நினச்சிட்டான், இனி சாராள் இல்லை, நான் தான் சாரா. எப்படி? நான் ஆகார் இல்லை, நான் தான் சாராள். அதனால தான் ஓடுறான். கர்த்தர் என்ன சொல்லி கூப்பிடுறாரு? கரெக்டாக சொல்கிறார் பாருங்க. சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே. அதுதானே உண்மை, அதுதானே உண்மை. இந்த அம்மா தன்னை நினைப்பதற்கு மிஞ்சி எண்ணிட்டாங்க. நான் சாராள், கற்பம் தரித்த உடனே நான் சாராள் ஆக முடியுமா? சாராள் அம்மா தான் ரூபத்தை காட்டினாங்க. ஓடுறா ஓடுறா ஓடுறா. கர்த்தர் கூப்பிடுறார், சாராயின் அடிமை பெண்ணாக ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய்? கர்த்தருக்கு தெரியும், ஆனாலும் கேட்குறார், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டால் அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றால். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். சாராளுடைய கேரக்டர் என்ன? என்னதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சாராளுடைய கேரக்டர் என்ன? அடங்கி தான் இருக்கணும். அங்கே நான் தான் சாராள்னு வலம் வர முடியாது. ஆகார் தான், சாராள் தான். என்னதான் கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாலும் நீ சாராள் ஆக முடியாது. தேவனே அதை அங்கு உறுதிப்படுத்துகிறார். நீ அடிமை பெண் என்பதை மறக்காதே. நீ அடிமை பெண் என்பதை மறக்காதே. உனக்கென்றும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதே நேரத்தில் நீ தன்னிலை மறக்க கூடாது. நம்ம எல்லோருக்குமே இதுதான் செய்தி. இன்னைக்கு நம்ம யாருன்னு முதலாவது ஐடென்டிஃபிகேஷன் நாம பண்ணணும். இல்லைன்னா தேவன் சொல்லி காண்பிப்பார் இல்லையா? சொல்லுவாரா மாட்டாரா? நாம் மறக்கும்போது கண்டிப்பாக சொல்லுவார். சில நேரத்தில் நம்ம மறந்துடுவோம். நம்ம யாருன்றதை மறக்கும்போது மறுபடியும்
சொல்லுவார், நீ இப்படி தான் இருந்தே கொஞ்சம் யோசித்து பாரு அப்படின்னும் போது தான் நம்மளுக்கு சுருக்கணும். அதுவும் எப்படி சொல்லுவார் கர்த்தர்? அன்னைக்காவது நேராக சொன்னார். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியல. யாரும் அந்த அளவுக்கு கர்த்தரோடு என்ன செய்யறதில்ல, நெருக்கமாக காணப்படுறதில்லை. அதனால ஊழியக்காரன் மூலமாக இல்லை வார்த்தையின் மூலமாக வசனத்தின் ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்வார், அவர் அடையப்படுவார். பாஸ்டர் என்னையே அப்படி சொல்லிட்டார், பாஸ்டர் ஏன் எப்படி சொல்லிட்டார், பாஸ்டர் ஏன் அப்படி குதிச்சா, பாஸ்டருக்கு என்ன தெரியும் நீ யாருன்னு பார்த்தாரா? நீ ஒளிப்படத்தில் செய்ததை பாஸ்டர் பார்த்தாரா என்ன? நீ மறைவாய் செய்ததை பாஸ்டர் பார்த்தாரா என்ன? இல்லை பாஸ்டர் கேட்டுட்டு தான் போயிட்டு செய்தியா என்னைய? நீ எங்கே எந்த வயசில் என்னென்ன செய்தன்னு கர்த்தருக்கு தெரியும். உன்னுடைய பிறப்பு என்ன, உன்னுடைய வர்த்தமானம் என்ன, நீ பிறந்தப்ப எப்படி இருந்த? எசேக்கியேலை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய அந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். நீ பிறந்த பொழுது நீ இப்படி தான் இருந்த, உன் தொப்புள் கடி அறுக்கப்படலை, உன் ரத்தத்தில் இருந்த, தொப்புள் கூட அறுக்கப்படாத அளவுக்கு தூக்கி வீசி எறியப்பட்ட ஒரு பிள்ளையை போல இருந்தேன்னு இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறார் அவர். இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு, எதற்காக சொல்கிறார்? தன்னிலை மறக்கும் பொழுது, நாம் பைத்தியக்காரர்களாய் உலக பிரகாரமாய் நாம் காணப்படும் பொழுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான இப்போ நாம் நம்மை மறக்கும் பொழுது, நாம் யார் என்பதை மறக்கும் பொழுது நம்ம ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துடுதுங்க. நம்ம ஓட வேண்டிய, நம்முடைய ஆசீர்வாதத்தை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்தை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. தேவன் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாழ்க்கையை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. நிச்சயமாக இவள் ப்ரமோஷன் மேலே ப்ரமோஷன் பெற்று வாழ்ந்திருக்க வேண்டியவள் ஆபிரகாமோடே கூட. தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணதுனால அவள் ஓட வேண்டியதாயிடுச்சு. ஆனாலும் அவளுக்குள் இருப்பது ஆபிரகாமின் வித்து, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய வித்து என்பதினாலே தேவன் அங்கே இடைப்படுகிறார். அல்லேலூயா. அது தேவ மனுஷனுடைய வித்து என்பதினாலே, தேவனை விசுவாசித்தவனுடைய வித்து என்பதினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவனுடைய வித்து என்பதினாலே அங்கே தேவன் இடைப்பட்டு அவள் ஓடி போகிற அந்த சூழ்நிலையில் அவளுக்கு சில விஷயங்களை உணர்த்தும்படியாக கர்த்தர் அவளை சந்திக்கிறார். சந்தித்து, சாராள் செஞ்சது தப்புதாம்மா, போமான்லாம் கெஞ்சலை. சாராள் அப்படி செஞ்சுருக்கக்கூடாதுமா, கடினமாக நடத்தியிருக்கக்கூடாது வயிற்று பிள்ளைக்காரியே அப்படின்லாம் கர்த்தர் கொஞ்சலை. ஏய், சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, ஏன் அதை சொல்லணும்? ஏன் சொல்லணும்? தன்னிலை மறந்து, தனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாழ்க்கையிலே தன்னிலையை மறந்து நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் அங்கே கண்டிக்கிறவராயும் இருக்கிறார், கேட்கலன்னா தண்டிக்கிறவராயும் இருக்கிறார். அப்போ நாம் சின்ன வயசு பிறந்ததில் இருந்து இன்னைக்கு வரையிலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்த தேவனிடத்திலிருந்து நாம் தப்பித்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எங்கும் ஓடி ஒளிய முடியாது. அதனால தான் தாவீது சொல்லிட்டார், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? எங்கேயாவது போக முடியுமா ஆண்டவரே? என்ன சொல்றாருல்ல சங்கீதத்தில், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? வானத்திலே ஏறி சந்திரனிலே நான் கூட அமைத்தாலும் அங்கேயும் கூட முடிய காரம் என்ன செய்ய, என்ன அங்கேருந்து கீழே தள்ளும். பாதாளத்தில் போய் நான் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் உடைய வலதுக்காரன் என்னென்ன செய்யும், எட்டி பிடிக்கும். நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர், உமக்கு மறைவாக நான் ஒன்றும் செய்ய முடியாது. சாராள் செய்தது தவறு என்று இருந்தால் நிச்சயமா ஆகார்கிட்ட சமாதானமா பேசியிருப்பார். ஆமா, அப்படி சாராள் செய்திருக்க கூடாது அப்படின்னு. ஏனென்றால் அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஆனால் இவள் தன்னிலை மறந்து செயல்பட்டதினாலே, தனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் ஒரு மேன்மையும் கொடுத்தவர்களுக்கு விரோதமாக இவள் செயல்பட்டதினாலே கர்த்தரே விரோதியாய்த்தான் நிற்கிறார், உணர்த்தும்படியாய் அங்கே நிற்கிறார்.
அதனால தான் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுறார். சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கேருந்து வர நீ? இப்போ நீ எங்கே போகிற? எங்கேருந்து வரேன்னு சொல்ல முடிஞ்சவளுக்கு எங்கே போகிறேன்னு சொல்ல முடியலை. ஏன்னா லக்கு என்னன்னு தெரியலை. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான், லக்கு என்னன்னு தெரியாது. பெட்டியை சுருட்டுவேன், பெட்டியை தூக்கிக்குவேன், ஓடி போவேன் அப்படின்னு வாங்க. எங்கே போவாங்க அதுன்னு தெரியாது. ஒரு சகோதரியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு சோஷியல் மீடியாவில் வந்தது. என் வாழ்க்கையை என் குடும்பத்தார் தான் கெடுத்தார்கள். என் வாழ்க்கையை என் குடும்பத்தார் தான், என் தாய் தான் கெடுத்தார். எப்படி? அன்னைக்கு கல்யாணம் ஆன புதுசு, இளம் வயது, எங்களுக்குள்ளே சில விஷயங்களில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒத்து போக முடியலை. ஒத்து போக முடியலை. புருஷன் கெட்டவனானா கெட்டவன் இல்லை, எல்லாவற்றையும் அவர் செய்வார். இது நான் சொல்லலைங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் வந்தது சொல்கிறேன். எல்லாத்தையும் செய்தார். அவர் செய்யாத ஒன்று எல்லாத்தையும் நல்லதை தான் செய்தார். ஆனாலும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ எங்கள் வீட்டில் சொன்னப்போ வந்துரு அப்படின்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? வந்துரு. நானும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க பேச்சை நம்பி நான் வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் கண்ணீர் விடுறேன். அன்றைக்கி இவங்க பேச்சை நான் ஏன் கேட்டேன்னு இன்றைக்கி நான் துக்கமாக இருக்குது. இப்போ கூட என் புருஷனை கூப்பிட்டா நான் போயிடுவேன். எப்பவுமே மேயிற மாட்டை நக்கிற மாடு கெடுத்ததுன்ற கதை தான். வானரம் தானம் கெட்டு காட்டையும் கெடுக்குமா. வானரம்னா தெரியுமா? குரங்கு தான். தானம் கெட்டு வனத்தையும் காட்டையும் கெடுக்குமா. அதுபோல் சில பேருடைய சுபாவம் அப்படித்தான். தான் கெடுத்து மாத்திரமில்லை, தன்னுடைய சந்ததியே கெட்டுப்போக வைக்கிறது. அது தெரியறதில்ல, சில நேரத்தில் தெரிவதே கிடையாது. தான் தான் கெட்டு போனோம், தன்னுடைய சந்ததியும் கெடுக்கிறோமே என்று தெரிவதில்லை. இப்போ கூட போன வாரத்தில் கூட ஒரு சகோதரனுடைய ஸ்டேட்மெண்ட், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை. அதை கேட்டு சிரிக்கிறதா அழறதானே எனக்கு தெரியலை. நடந்த சம்பவம் தான் போன வாரத்தில். ஆலோசனை கொடுக்க முடியலை அப்படிப்பட்டவங்களுக்கு. ஆலோசனை கொடுத்தா ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை. புருஷன் வேணும். எதுக்கு வேணும் தெரியுமா? அவர் சம்பாத்தியம் வேணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஒரு நல்ல ஒரு அவர் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ரூமு, நாங்கள்லாம் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ரூம்னா பிள்ளைங்களை சேர்த்துக்கிறாங்க தாய்மார்கள். படிக்க வைக்கணும், தேவையெல்லாம் சந்திக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் நாங்கள் ஏதாவது செஞ்சு கேட்கக்கூடாது, எங்களை எதுவும் கேட்கக்கூடாது, எங்களை எங்கள் போக்கில் விட்டுறணும், எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது என்ன வாழ்க்கை? அப்போ இதை கோவப்பட்ட புருஷன் என்ன கேட்பான்? எல்லாத்துக்கும் நான் வேணும், இனிஷியலுக்கு நான் வேணும், ஆனால் நீங்கள் தப்பு பண்ணால் நாங்கள் கேட்கக்கூடாது. எந்த புருஷனாவது ஒத்துக்குவான்? இப்படியெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கிறது. எல்லாம் செய்யணும். அவர் தனியாக அவர் ரூமில் இருந்துக்கிட்டோம். இப்போ சமையல் வேணா என்ன பண்ணுறது, பருதாப்பட்டு சமைச்சு போடுறேன். யார் இதை எடுத்து யாருக்கு சமைச்சு போடுறது? இப்படிப்பட்ட தாய்மார்கள் தன்னுடைய சந்ததியை கெடுக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். நடந்த சம்பவம் இது. அதை நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்ச முடியாமல் போச்சு. அந்த நேரத்தில் எனக்கு அந்த மைண்ட் வரல. அதுக்கப்புறம் ஐயோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணுமே, நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சேன். நான் எல்லாம் செய்யணும் புருஷன். ஆனால் தப்பு பண்ணால் கேட்கக்கூடாது, தப்பு பண்ணால் அடிக்கக்கூடாது, பிள்ளைய கூட அடிக்கக்கூடாது. அது ஸ்டேஷனுக்கு போனாலும் அப்படி தான். இன்றைக்கி சட்டமே அப்படி தான். ஸ்கூலில் டீச்சர் அடிக்கக்கூடாது, ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அடிக்கக்கூடாது, வீட்டில் பேரண்ட்ஸும் அடிக்கக்கூடாது.
அப்போ தப்பு பண்ணால் என்ன செய்யணும்? மடியில் தூக்கி வச்சு கொஞ்சணுமோ? சரி, இவங்களாவது நல்வழி காட்டுவாங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் மகளிருக்குன்னு தனியாக திறந்து வச்சுருக்கான். அங்கே போனால் அவங்க சேர்த்து வைப்பாங்களா, பிரித்து வைப்பாங்களா? சமாதானப்படுத்துறதுக்காக இருக்காங்க அவங்க. நமக்கு என்ன என்ன சொன்னால் சரி முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதுவும் சில பொம்பளை பிள்ளைங்க தப்பே பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு உள்ட்டா சொன்னால் அதை தான் நம்புகிறாங்க. ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. ஆனால் உலகத்தை ஏமாற்றலாம், உலகத்தில் உள்ளவர்களை ஆளும் ஏமாற்ற முடியாது. எங்கே ஓடினாலும், எந்த திசையை நோக்கி ஓடினாலும், யார்கிட்ட ஓடினாலும் கர்த்தர் அவர்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். சூருக்கு போறே, வனாந்தர திசையில போறியா, நீ எந்த திசையில வேணாலும் போ, நான் உன்னை விடமாட்டேன். கொஞ்சம் குலாவும் மாட்டேன், உனக்கு சாதகமாகவும் நடக்க மாட்டேன். ஆனால் உன்னை நல்வழிப்படுத்துவேன். அல்லேலூயா. அதுதான் தேவன். அவர் நல்வழிப்படுத்தும் பொழுது அதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அது வரலும் பரவாயில்ல, அதில் கொஞ்சம் சாராளுக்கு கர்த்தருடைய கிருபை கிடச்சிருச்சு. சாராயை விட்டு ஓடிப்பறன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? நல்ல தாமா, வயிற்று பிள்ளைக்காரி அவள் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா, அவகிட்ட இருக்காதே, நீ வேற எங்கன்னா போ, நான் அவனை பார்த்துக்கிறேன்லாம் சொல்லு. கோ பேக், ரிட்டர்ன் போன்றார். மறுபடியும் போய் என்ன செய்ய சொல்கிறாரு? அவள் கையின் கீழ். அப்படின்னா நீ அடிமை பெண், அடிமை பெண்ணாகவே இரு, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். இது சில நேரத்தில் இந்த வார்த்தை ஒருவேளை தவறாக தெரியலாம், ஆனால் நம்முடைய கேரக்டர் நம்முடைய சுபாவத்தை இது நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் யார் என்பதை உணராமல் செயல்படக்கூடாது. ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னு சொன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் தவறான வார்த்தைகள். இந்தியாவை பொறுத்தவரை, நம்முடைய தேசத்தை பொறுத்தவரை நாம் எல்லாரும் யாரா? நாம் எல்லாரும் யாரு? தெரியல. நாம் எல்லாரும் யாரு? இது எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டு? ராஜா, ஒரு சில இடங்கள்ல ராஜா, இப்போ இங்கிலாந்துலலாம் ராணி ஆட்சி, ராஜா ஆட்சி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆட்சியா இங்கே? இங்கே என்ன ஆட்சி? ஆனால் அப்படியா இருக்குது? அதிகாரிகள், அதிகாரம். அந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறோம்? மக்களாகிய நாம் தான். அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேர்தல், அந்த வாக்குறுதி மூலம், அந்த ஓட்டு மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு சேவை செய்யும்படியாகத்தான் தேர்ந்தெடுக்கிறோம். சாராவுக்கு எப்படி அடிமை பெண்ணோ ஆகார், அதை போல நமக்கு சேவை செய்வதற்காகத்தான் நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? எம்பியாக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், இல்லை பல அமைச்சர்களாக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும், யார் நம்முடைய தேசத்திலே அப்படித்தான் இருக்கிறது. நாம் எல்லாம் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் மன்னர்கள் மாதிரியா இருக்கும்? மக்கள் ஆட்சி. காவல்துறை எதற்காக? நமக்கு காவல் காக்க தானே. காவல்துறைன்னா என்ன? நமக்கு பாதுகாப்பு கொடு. ஆனால் அவங்க பாதுகாப்பை கொடுக்குறாங்களா இல்லை நம்மளை அடிச்சு நொறுக்கிறாங்களா? எதுனா ஒன்றுன்னா சில நேரத்தில் சந்தேகத்தின் பேரிலே எத்தனையோ பேர் அடிச்சு நொறுக்கி கொன்னும் கூட இருக்காங்க. சந்தேகத்தின் பேரில், உண்மையாக்கப்படலை. அவர்கள் தான் செய்தார்கள் என்று ஊர்ஜிதமாகவில்லை. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் உள்ள எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும், கவர்மெண்ட் சர்வங்களாக இருந்தாலும், கவர்மெண்ட் சர்வன்ஸாக இருந்தாலும், அவங்கெல்லாம் யார் தெரியுமா? நமக்காக நியமிக்கப்பட்ட சேவகர்கள். இதை ஆனால் மறந்துட்டு தான் அவங்கெல்லாம் செயல்படுறாங்க. ஒருவேளை இதுக்குனால கேட்டு கூட என் மேலே ஆக்ஷன் எடுத்தால் கூட
சொல்றதுக்கு ஆச்சரியம் இல்லை. அதுதான் உண்மை. அப்போ நம்மை நாம் நிதானித்தறிந்தால் நமக்கு என்ன இல்லையா? நியாய தீர்ப்பு இல்லை அப்படின்னு 1 கொரிந்தியர் 11:31 நம்ம வாசிக்கிறோம். அப்ப இங்க நாம பார்க்கிறோம், நீ போ, மறுபடியும் போ. எங்கேருந்து ஓடி வந்து அந்த இடத்துக்கே போ. யாரை விட்டு ஓடி வந்து அந்த இடத்துக்கு போ. அங்க போயிட்டு நீ யார் எப்படி இருக்கணுமோ அப்படியே இரு. ஏன் அடிமைப்பெண் கடைசி வரலாம் அடிமைப்பெண்ணாகவே இருக்கணுமா? இல்லைங்க, அப்படியே தேவன் ஒரு நாளும் சொல்றதில்லை. உயர்த்துவார். அவர் உயர்த்தும் வரையிலும் வசனம் சொல்லுடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யணுமா? நாம அடங்கி இருக்கணும்னு புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளே அவர் உங்களை ஏற்ற வேலையில உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அடங்கி இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம அடங்கி இருந்தால் மட்டுமே சில நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடங்கலைன்னு சொன்னா நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஏன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை பெற்றுக்கொள்ளணும்னு தான் தேவன் என்ன செய்கிறாரு? ஆகார அனுப்புகிறார். போமா, நீ போயிட்டு என்ன செய்? அடங்கீர். நீங்கள் 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:6 வாசிங்க. 1 Peter 5:6. இவ்வளோ நேரமா ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இங்கே ஆகாருக்கு அதான் சொல்லப்படுகிறது. நீ போயிட்டு அவள் கையின் கீழ் உனக்கு எஜமானியாகிய, உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தவளாகிய, தன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட்டு கொடுத்தவளாகிய அவளுடைய கையின் கீழ் போய் என்ன செய்? நீ அடங்கியிரு என்றார். அதோடு சில ப்ராபஸையும் சொல்லி அனுப்புகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததான் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். கர்த்தர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை கூட இந்த சந்ததி, இந்த ஆகாருடைய வம்சத்தில் ஒன்று கூட நிறைவேறாமல் இல்லை, எல்லாம் நிறைவேறி இருக்கு. இன்னைக்கும் கர்த்தர் சொன்னபடியே துஷ்ட மனுஷனாக தான் இருக்கான். இன்னைக்கும் கர்த்தர் சொன்னபடியே அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக தான் இருக்கு. இன்னைக்கும் கர்த்தர் அன்னைக்கு சொன்னபடி எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கிறது. ஆனாலும் சகோதரர்கள் மத்தியில் அவன் எப்படி இருக்கிறான்? எதிரே குடியிருப்பான் என்பதை போல் அப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவள் அடங்கி இருக்க வேண்டி இருந்தது. அவள் தேவன் சொன்னதை ஆகார் என்ன செய்தா? ஏற்றுக்கொண்டாள். தப்பு பண்ணாலும் ஓடி போகக்கூடிய வேண்டிய வழியிலே தேவன் அவளை சந்தித்த பொழுது அவள் அதை, கர்த்தருடைய வார்த்தையையும் அவளுடைய சந்திப்பையும் அவள் ஏற்றுக்கொண்டு அவள் இப்போ சொல்கிறான், அப்போது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை கண்டவரை அப்படின்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை கண்டால்? ஓடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில், தனக்கு யாரும் இல்லை என்று ஓடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில். ஆனால் அந்த ஓடி போவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டவளே அவள்தான்.
அதற்கு அவருடைய கேரக்டர் மாறினது தான் காரணம். தன்னிலை மறந்தது தான் காரணம். கர்த்தர் உணர்த்தின பொழுது அவள் அதை உணர்ந்து மறுபடியும் அவள் போவதற்கு சம்மதித்த பொழுதுதான் கர்த்தர் அவள் மூலமாக பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கும் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறது. நாம் வாசித்து பார்த்தா, கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தா தெரியும். ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால், ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். இந்த பெயரை கொடுத்தவர் கர்த்தர். இஸ்மவேல் என்ன பெயரை கொடுத்தது? அதை வைத்தது ஆபிரகாம். இன்றைக்கு அது ஒரு பெரிய சந்ததியாய் தேசத்தில் வளர்ந்து உலகமெல்லாம் வளர்ந்திருக்கிறார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறார்கள். காரணம், தன்னிலை மறந்து செயல்பட்ட ஆகாரை கர்த்தர் கண்டு, எதனால கர்த்தர் கண்டார் தெரியுமா? அந்த வித்து தன்னுடைய மகனுடைய ஒரு வித்து. அதுதான் அங்க காரணமே. தன்னுடைய தாசன், என்னை விசுவாசிக்கிறனுடைய வித்து அது. ஆகவே அது வீணாய் போகக்கூடாது என்பதற்காக அவளை சந்தித்து அவளுடைய அந்த கேரக்டரை மறுபடியும் மாற்றி போய் அடங்கிற என்று சொல்லி ஏற்ற காலத்தில் என்ன செய்தார்? அவர் அவளை வெளியே கொண்டு வந்து ஒரு பெரிய சந்ததியாக இன்றைக்கு உலகமெல்லாம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கு அதுதான். நாம் எப்படி இருக்க வேண்டும், எந்த இடத்துல எப்படி அடங்கி இருக்க வேண்டும், யாருக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரோ, நம்மளை வைத்திருக்கிறாரோ, அப்படி நாம் இருக்க வேண்டும். யாரும் யாருக்கு மிஞ்சி விடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம யார் என்றதை உணரணும். மிஞ்சிடக்கூடாது. மிஞ்சினால் அது பாவம், மிஞ்சினால் அது துரோகம், மிஞ்சினால் அது அழிவு. கடலுக்கு கர்த்தர் ஒரு சமுத்திரத்திற்கு ஒரு வரையறையை கொடுத்தார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இருக்கா இல்லையா? மிஞ்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மிஞ்சி வந்தால் என்ன ஆகும்? சுனாமி வந்துச்சே, கடல் பொங்குச்சே, என்னாச்சு? அழிவுதானே, அழிவுதானே இல்லையா? பூமி எப்படி சுத்தணுமோ அப்படி சுத்தணும். மிஞ்சி சுத்துச்சுன்னா என்ன ஆகும்? யாருக்கு? அதுக்கும் சேர்த்து தான். அப்ப நாம் யார் என்பதை அறிந்தே நாம் செயல்பட வேண்டும். நாம் யார் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். குடும்பத்தில் நாம் யார், வேலை ஸ்தலத்தில் நாம் யார், உறவுகள் மத்தியில் நாம் யார், புறஜாதிகள் மத்தியில் நாம் யார், கர்த்தர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார், உடன் பிறந்தவர்கள் மத்தியில் நாம் யார், தேவன் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அதன்படி செயல்பட்டால் தான் தேவன் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார் அப்படி. அதற்கு மிஞ்சி நாம் நடக்கக்கூடாது. ஆமென். மிஞ்சி நடந்தால் பிரச்சனை, நாமே தான் அதை வருவித்துக் கொள்ளுகிறோம். அண்ணால் ஓடி போவதற்கு யார் காரணம்? சாராயா காரணம்? அவளாதான். சாராய் கடினமாய் நடத்துவதற்கு யார் காரணம்? அவதான் காரணம். ஆபிரகாமும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு யார் காரணம்? அவதான் காரணம். நம்மை நாம் நிதானித்தறிய வேண்டும். குடும்பங்களிலே, கணவன் மனைவிக்குள்ளே, மாமியார் மருமகளுக்குள்ளே, சகோதர சகோதரிகளுக்குள்ளே பிரச்சனைகள் உறவுகளுக்குள்ளே வருதுன்னு சொன்னால் முதலாவது நிதானிக்கணும். ஏன், இது எதனால், எப்படி? தனியாக நாம் நிதானிச்சா, மாம்சத்தில் நிதானிச்சா
நமக்கு நீதிபதியாக தான் இருப்போம். நமக்கு தான் அது ஃபேவரட்டாக இருக்கும். எப்படி? நான் செய்தது சரி தான், நான் செய்தது சரி தான், நான் செய்தது தான் சரி அப்படின்னு சொல்லும். ஆனால் தான் செய்தது சரின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்தா? இவ இருந்து அற்பமாக பார்த்தா அதனால் ஓடணும். ஆனால் கர்த்தருடைய இரக்கம், அவருடைய கிருபை என்ன செய்தது? தன்னுடைய தாசனாகி ஆபிரகாமின் நிமித்தம் அவள் சந்திக்கப்பட்டா. ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி ஆபிரகாம் மாதிரி யாரும் இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிருக்கும்? ஆபிரகாமின் நிமித்தம் சாரால் ஆகார் சந்திக்கப்பட்டாள். ஆபிரகாமுடைய வித்து இல்லை வேற ஏதோ அப்படின்னு இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அவளும் அந்த வித்தம் வளர்ந்துருக்குமா? 2 பேரும் பிழைச்சிருப்பாங்களா? அழிந்தே போயிருக்கும். அப்போ யாரோ ஒருவர் மூலமாக தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும் பொழுது அந்த கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதை ஆகார் பற்றி கொண்டார். நோவா தன் குடும்பத்தோடு கூட அவன் என்ன செய்தார்? பெரிய அழிவிலிருந்து தப்பினார். நோவாவோடு தான் கர்த்தர் பேசினார். நோவான் மனைவியோடு பேசலை, நோவா பிள்ளைகளோடு பேசலை. ஆனால் நோவாவோடு பேசினார். நோவா தேவன் சொன்னதை எல்லாம் அவன் சொல்லி குடும்பத்தோடு சேர்ந்து அந்த பிழையை உண்டாக்கினார்கள். இப்போ சொல்லும் பொழுது குடும்பத்தார் என்ன செய்தாங்க? அங்கே கீழ்ப்படிந்தார்கள். அவங்கள மழையை கண்டது கிடையாது அந்த காலத்தில். அப்பாவுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, இல்லாதெல்லாம் சொல்கிறாரு. கர்த்தர் சொன்னார்னு இல்லாதெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கி அதுதான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. இவருக்கு மாத்திரம் எப்படி பேசுகிறாரு, எங்ககிட்டலாம் பேசலையே. ஆப்ரேஷன் முடிஞ்சு எனக்கு நான் போய் அட்மிட் ஆகிருந்தப்போ நான் பழைக்க மாட்டேன்னு நினச்சவங்க இருக்காங்க. அவ்வளோதான் பாஸ்டர் இன்றைக்கும் இருக்கிறார் கர்த்தருடைய கிருபையினால். அதை வெளிப்படையாகவே நான் கேட்டேன், எப்படி இவர் வந்தார், எப்படி மீண்டு வந்தார்? எப்படி மீண்டு வந்தார்னு பாஸ்டருக்கு தான் தெரியும், வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் எப்படி அந்த பிசாசின் பிடியில் இருந்த அந்த மரண போராட்டத்திலிருந்து எப்படி விடுவித்து கொண்டு வந்தார்னு பாஸ்டருக்கு தான் தெரியும். அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. எப்படி வந்தார்? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. பேசிக்கொண்டவர்கள் யாரும் இல்லை, புறஜாதிகள் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் தான். சாட்சியாய் தான் வைத்திருக்கிறார். அப்ப யாரை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அவர்களை கொண்டு கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். யாரோ ஒருவருடைய ஜெபம் இருக்கலாம், யாரோ ஒருவருடைய வேண்டுதல் இருக்கலாம், யாரோ ஒருவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருப்பதா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்தின் மூலமாய் இங்கே ஆபிரகாமின் நிமித்தம் சாராளுக்கு கர்த்தருடைய கண்களை தயை கிடைத்தது. அவனுடைய வித்து இருந்ததினால. நோவா அந்த பேழையிலே தன்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டதற்கு காரணம் கர்த்தர் சொன்னதை, நோவாவுக்கு சொன்னதை அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டது, மறுத்து பேசலை. ஏன்னா அவங்கள மழை அன்னைக்கு கண்டதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்ற ஒரு பெரிய ஜலப்பிரவாகம் உண்டாகும், வானத்திலிருந்து உண்டாகும், பூமியிலிருந்து உண்டாகும், எல்லா பக்கத்துலேருந்தும். அதனால் ஒரு பேழையை செய்ய சொல்கிறார். அப்படின்னா கடல் பக்கத்தில் செஞ்சால் பரவாயில்ல, கப்பல் ஓட்டலாம், ஏழு ஐலசா பாடி இல்லையா? கடலுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல போயிட்டு கப்பலை கட்டினா எப்படி கொண்டு போக முடியுமா? இப்போ நம்ம இங்கே கப்பல் செய்ய சொல்கிறான்னு வைங்களா, ஹவுசிங் போர்டில் அந்த மைதானத்தில், அது என்ன மைதானம், அது கர்ப்பா ஆடுவாங்க பாருங்கள், அந்த மைதானத்தில் ஒரு கப்பலை செய்ய சொல்கிறாருன்னு வைங்களேன், நாமெல்லாம் போய் செய்கிறோன்னு வைங்களேன், பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இங்கே கப்பல் செஞ்சு எப்படி தூக்கிட்டு போவே? சரி, நான் கிரைன் மூலமாக தூக்கிட்டு போவேன், இல்லை ஏதோ ஒன்று மூலமாக மேலே வச்சு எப்போ தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே அங்கே இங்கே திரும்பும்போது அத்தனை சந்து பொந்து இருக்குது, என்ன ஆகும்? இடிக்கும். பெரிய அவங்க கொண்டு வந்து வச்சுட்டு கடைசியில் உடச்சி கொண்டு போகிற இடம்லாம் இருக்குது இல்லையா?
பேழையை நீங்கள் இப்படி கட்டுறீங்களே, பெரிய கப்பல் கட்டுறீங்களே, எப்படி கொண்டு போவீங்க? அதனால் கப்பல் கட்டுற தொழிலெல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தா கடலோரத்தில் இருக்கும், நதிகள் பக்கத்தில் இருக்கும், அங்கே செய்வாங்க. இங்கேருந்து செய்ய முடியாது. ஆனால் அன்னைக்கு எதுவுமே இல்லை, செய்ய சொன்னார் கர்த்தர், செய்தார். குடும்பத்தார்கிட்ட சொல்கிறார் நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னும் போது ஒத்துழைத்தார்கள். நோவா செய்யும் பொழுது நோவாவுடைய மனைவி நோவாவுக்கு வேண்டியதே செய்திருப்பாங்களா? பூவாலாம் செஞ்சுருப்பாங்களா? மாட்டாங்களா? பிள்ளைங்கள்லாம் கூட சேர்ந்து செய்கிறாங்க, செய்ய வைக்கிறார் கர்த்தர், செய்கிறாங்க. கீழ்ப்படிதலான பிள்ளைகள். அந்த அம்மா நோவா மனைவி சொல்லியிருப்பாங்க, வயசாகி போச்சு, இவருக்கு மர கழண்டு போச்சு, அவர் சொல்கிறதெல்லாம் செய்யாதீங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லியிருந்தா நோவா மட்டும்தான் பிழைத்திருப்பார். மற்ற 7 பேர் என்ன ஆயிருக்கணும்? கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் யாரை கொண்டு எப்படி நம்மளை நடத்துகிறாரோ அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தகப்பனுக்கும் தாய்க்கும் மூத்தவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அடங்கீருன்னு சொல்லுது. சாராயின் கீழ் போய் நீ அடங்கீர், அடங்கி தான் இருக்கணும், சொல்றத செய்யணும். அடங்கி இருக்கிறதுனா என்ன? சொல்றத செய்யணும், சொல்லாத செய்யக்கூடாது, இல்லை சொல்றதுக்கு மேலேயும் செய்யக்கூடாது. 3 அடுக்கு கப்பல் கட்டினா 4 அடுக்கு கட்டுறமானம் கட்டக்கூடாது. என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்ய, அதுதான் அடங்கி இருப்பது, அதுதான் கீழ்ப்படிதல். நோவா சொன்னதற்கு மனைவியும் இசைந்திருந்தால் பிள்ளைகளும் இசைந்து நோவாவோடு செயல்பட்டார்கள், மருமக்கள்களும் செயல்பட்டார்கள், அதனால்தான் காக்கப்பட்டார்கள். உலகமே அவரை சுற்றி இருந்தவர்களே என்ன செய்தாங்க? நோவாவை பார்த்து பரியாசம் தான் பண்ணாங்க. சுவிசேஷத்தை அவர் சொல்லிக்கிட்டே செய்தாராம். வரப்போகிற ஆக்கினையை அறிவித்து கொண்டே அவர் செய்தாராம். இன்னைக்கு ஆக்கினை வருதுன்னு சொன்னா சாபம் போடுறீங்களான்றாங்க. எச்சரிக்கிற வார்த்தையை சொன்னா இப்படி நடக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொன்னா அந்த சாபம், சாபம் எது, எச்சரிப்பின் சத்தம் எது என்று எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய சபைகளில் எப்படி இருக்குதுன்னு சொன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதம், நீ எப்படி இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். 6 நாள் எப்படி வேணாலும் இரு, 7வது நாள் நீ வரியா, இங்கே வந்து ஆடுறியா பாடுறியா ஓடுறியா முடிஞ்சு போ, நல்லா இருப்ப நீ. இன்னைக்கு நிறைய சபைகள் ஜனங்களை எங்கே கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்களே என்றே தெரியவில்லை. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் ஜனங்களை எங்கே நடத்துகிறார்கள் என்றே தெரியலை, ஜனங்களுக்கும் அது தெரியலை. மாயை கண்ணை மூடி இருக்கிறது, மாயை கண்ணை மூடி இருக்கிறது. நான்லாம் வளர்ந்தப்போ சகோதரிகள் இந்த பக்கம் சகோதரர்கள் அந்த பக்கம்னா கொஞ்சம் சகோதரிகள் பக்கம் ஏதாவது அப்படி கண்ணு போச்சுன்னா கூட உடனே அங்கேருந்து கை வரும், என்ன அப்படின்னு வரும், என்ன பார்வை அப்படின்னு வரும். ஆனால் இன்னைக்கு எப்படி நாங்கள் ஹக் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணுறாங்களா? ஆணை ஹக் பண்ணால் கூட பரவாயில்ல, சகோதர சிநேகம். ஆண் போய் ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பெண்ணை ஹக் பண்ணிக்கிறான். எங்கள் சபையிலெல்லாம் அப்படி தான், நாங்கள் எல்லாரும் ஒன்று தாங்க, கடைசியில் எங்கே கொண்டு போய் விடணும்னு தெரியாது. முத்தங்கள் இருக்கிறது, எத்தனையோ விதமான முத்தங்கள் இருக்குது. வசனம் சொல்லுகிறது பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள்னு சொல்லுது. ஒருத்தரை ஹக் பண்ணும்பொழுது உன்னுடைய சரீரத்தில் இருக்க 5 புலன்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை முதல்ல சிந்திக்கணும். ஒரு குழந்தைய எடுத்து நம்ம முத்தமிடுறோன்னு சொன்னால் நம்முடைய 5 புலன்களில் என்ன செய்யும்? ஒரு குழந்தைய முத்தமிடும் விடுது, காலை பெருக்கிறான், அவனை தூக்கி நான் முத்தமிடுறேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? 5 புலன் சந்தோஷம் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. அதே போல் ஒரு சின்ன பெண் பிள்ளை எடுத்து முத்தமிட்டாலும் அதை பிள்ளைன்னு பார்த்து முத்தமிட்டால் அது எப்படி இருக்கும்? 5 புலனும் சந்தோஷமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். அதை வேற மாதிரி நினச்சிக்கிட்டு முத்தமிட்டால் எப்படி இருக்கும்? சில புலன்கள் வேறு விதமான எண்ணங்கள் கொள்ளும், சில அவயவங்கள் வேறு விதமான எண்ணங்கள் கொள்ளும், அசுத்தமும் அங்கே காணப்படும். அப்படி அசுத்தமான பார்வையும் அசுத்தமான அந்த உணர்வும் உண்டானா
அந்த இடத்துல இருந்து நாம் விலக வேண்டும். அல்லேலூயா. தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் அவர் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சில பேருக்கு நம்ம கை கொடுக்கும் போதே தெரியும், சில பேருக்கு கை கொடுக்கும் போதே தெரியும் அவங்க எப்படி நம்ம கையை யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு எல்லாம் வாடிக்கையாக போச்சு, வேடிக்கையாக போச்சு. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்களை சீரழிக்கிறது சில சபைகள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னுட்டு என்ன கர்த்தருடைய சபையில் என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்? கர்த்தருக்குள்ளே கொண்டாடணும், உலகமாக அல்ல. ஒருத்தரை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆடுறது தான் பரிசுத்தம். அதுக்கு போய் சினிமாவில் நடிச்சுட்டு போகலாம்ல, யாரை தொட்டாலும் தப்பு இல்லை. அது நடிப்பு. ஆராதனையில் நடிப்பா? அது தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை. அதை நாம் செவ்வையாய் செய்ய வேண்டும். நாம் கர்த்தருடையவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை இந்த பூமியில் எப்படி வைத்திருக்கிறார், யாராய் வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஸ்திதியிலே நம்மை வைத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, எல்லாருக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை என்ன செய்யக்கூடாது? தாண்டக்கூடாது. எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. நான் ஊழியக்காரன் தான், எனக்குன்னு ஒரு லிமிட்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த லிமிட்டை விட்டுட்டு நான் தான் இயேசுன்னு சொன்னா என்ன ஆகும்? இயேசுன்னு கூட சொல்ல வேணாம். மறைஞ்ச கொரியா தேசத்தில் இருந்த பரிசுத்தவான் வாலி ஆங்கிச்சோ நான் தான் நினைச்சா, நினப்பு தான் பழப்பே கெடுக்கிறது. சில நேரத்தில் நம்முடைய நினப்பு தான் நம்முடைய பழப்பை, நம்முடைய வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கெடுப்பது. நாம் யார்? ஆணாயிரு, பெண்ணாயிரு, கணவனாயிரு, மனைவியாயிரு, மருமகளாயிரு, மாமியாராயிரு. எப்படிப்பட்ட மாமியாராக இருக்கணும்னு வேதம் சொல்லுது, எப்படிப்பட்ட மருமகளாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது, எப்படிப்பட்ட மனைவியாக இருக்கணும்னு வேதம் சொல்லுதோ, எப்படிப்பட்ட கணவனாக இருக்கணும் வேதம் சொல்லுதோ, எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்னு வேதம் சொல்லுதோ, எப்படிப்பட்ட பாட்டியா தாத்தாவா முதியவர்களா நாம் இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறதோ, எப்படிப்பட்ட வேலைக்காரிகளா நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் சொன்ன ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கும் வேதத்தில் வசனம் இருக்கா இல்லையா? படிக்கிறோமா இல்லையா? ஆனால் படித்து என்ன செய்கிறோம்? கிழிக்கிறோம். அதன்படி செய்கிறது இல்லை. நாம் நாமாய் இருக்க வேண்டும். தேவன் அதுதான் சொன்னான், நானாக இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன், என்னை அன்றி வேறு யாரும் கிடையாதுப்பா, நான் தான். என்னை போல நீ வேற யாரையும் நீ நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு சொல்ற. என்னை இல்லாமல் வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேணாம். அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன மாதிரி நீ வேறு யாரையும் பார்க்காத, என்னையா பார். புருஷனா பார், மனைவியா பார், பிள்ளையா பார், மாமியாரா பார், மருமகளா பார். யாரை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார். அதுல வேஷம் இருக்கக்கூடாது, பாசம் தான் இருக்க வேண்டும். தேவ அன்பு தான் வெளிப்பட வேண்டும். நம்மை குறித்த வேதம் எல்லாம் தெளிவாய் நம்முடைய கரத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது. உங்க கேரக்டர் தெரியலையா? ஒருத்தருக்கே பல கேரக்டர் இருக்கும். ஒருத்தருக்கே படத்தில் வர கேரக்டர்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் நடிப்பு, பொய். நமக்கு இருக்கிறது தான் நிஜ கேரக்டர். ஆமென். நம்ம ஜெயந்தி சிஸ்டர் அவங்க அம்மாவுக்கு மகளாக இருந்தீங்களா? கல்யாணம் ஆச்சு, புருஷனுக்கு மனைவி என்ற கேரக்டர். முதல் மகள் என்ற கேரக்டர், அப்புறம் மனைவி என்ற கேரக்டர். ஆமென். இப்போ பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க, பாட்டி என்ற கேரக்டருக்குள்ளே வந்துட்டாங்க. மகளாகவும் மனைவியாகவும் இப்பொழுது பாட்டியாகவும், மகளுக்கு தாயாகவும். மகனுக்கு பார்த்துருக்காங்க, வரும்
மழை முடிஞ்ச உடனே வருமோ? மருமகன் வந்த உடனே அவங்களுடைய இன்னொரு கேரக்டர் ஆகுது. என்னது அது? மாமியார். எத்தனை கேரக்டர் வந்தாலும் அத்தனை கேரக்டருக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னு வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறதோ அப்படி செய்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரவர் பாட்டி என்ற ஸ்தானத்தையும் பெற்றாங்க. எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்து நாம் வழி விலகக்கூடாது. வழி விலகினால் ஒன்று நினச்சிக்கணும், வழி விலகி எங்கேயும் ஓடவும் முடியாது. கிழக்க போனாலும் இருப்பார், வடக்க வந்தாலும் இருப்பார், தெற்க போனாலும் இருப்பார், மேற்க போனாலும் இருப்பார், எங்கே போனாலும் கடலில் போனாலும் இருப்பார், நீங்கள் ராக்கெட்டில் போனாலும் இருப்பார், சந்திரனில் போனாலும் இருப்பார், எங்கே போனாலும் அவர் இருப்பார். அவருக்கு மறைவாக எங்கேயும் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஆகார் அதை கண்டு கொண்டால், நீர் என்னை காண்கிற தேவன், எல் ரோயி. ஆகாரை விட்டுட்டு நான் சாராவை விட்டுட்டு நான் ஓட முடியும், ஆபிரகாமையும் விட்டுட்டும் ஓட முடியும். ஆனால் உம்மை விட்டு, உம்முடைய சமூகத்தை விட்டு, உம்முடைய வார்த்தைகளை விட்டு நான் எங்கும் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அப்படி அவரை மீறி நாம் ஓடுவோன்னு சொன்னால் ஓடி எங்கே தான் விழணும்? ஓடி பரலோகம் போக முடியுமா? போக முடியாது, பாதாளத்தில் தான் விழணும். அது வேண்டாம். நீர் என்னை காண்கிற தேவன். என்ன? நீர் என்னை, பிரச்சனையின் மத்தியில் ஓடுறீங்களா? அவர் உங்களை காண்கிற தேவன். அந்த பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை. எதனால் அந்த பிரச்சனை? நம்ம பிரச்சனை நேரத்தில் அது உணர முடியாது. யாரால பிரச்சனை? மற்றவங்களே தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாரு, இப்போ நான் நாச்சியாரை விட்டுட்டு நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுதானே சொல்கிறேன். என்ன சொல்கிறான்? எங்கேருந்து? சாராயை விட்டு ஓடி போகிறேன், நாச்சியாரை விட்டு. இவன் என்ன செய்திருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும்? நான் அவளை அற்பமாக பார்த்தேன், அவள் என்னை கடினமாக நடத்தினா, அதனால் நான் ஓட்டு, அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அதை சொன்னாலா? தன்னுடைய விஷயத்த சொன்னாலா? சொல்லலை. என்ன சொல்கிறான்? நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி. அவள் என்னமோ துன்பப்படுத்தின மாதிரி இவ ஓடுற மாதிரி. இந்த துன்பத்துக்கு காரணம் யாருன்றது கர்த்தருக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. மனுஷங்கிட்ட மறைக்கலாம், ஒன்றை மறைச்சு இன்னொன்று சொல்லலாம். தனக்கு சாதகமானதை மனுஷங்கிட்ட சொல்ல மறைச்சி, ஆனால் தேவனிடத்துல சொல்ல முடியாது. தேவன் கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறார். நீ ஒன்றை மறந்த, அதனால இந்த பிரச்சனை. நீ யாருன்னு மறந்த, அதனால உனக்கு இந்த போராட்டம். நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யலை, அதனால இந்த போராட்டம். ஆகவே நீ செய்ய வேண்டியதை, நீ யார் என்பதை உணர்ந்து நீ செய்யும் பொழுது எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் இருக்கணும். நான் மறுபடியும் என்ன செய்? அதே இடத்துல போயிட்டு அடங்கி இரு. அல்லேலூயா. பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இங்கே பிரச்சனைக்கு தீர்வு என்ன? பிரச்சனை வந்துருச்சு ஆகாருடைய வாழ்க்கையில். ஓடுறான், திசை தெரியாமல் ஓடுறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ ஓடாத. எங்கே ஓடினாலும் உனக்கு தீர்வு கிடையாது. ஓட்டம் உனக்கு தீர்வு கிடையாது. இந்த இடத்தை விட்டு நான் வேறு இடத்துக்கு போட்டான், இந்த வீடு சரியில்லை, நான் வேறு வீட்டுக்கு போட்டான், இந்த வீட்டில் ஏதோ பிசாசு இருக்குது, வேறு எங்கே போனாலும் பிசாசு தான். உலகமே பிசாசு கிட்ட தானே இருக்குது. இருக்கா இல்லையா? இந்த உலகத்தின் அதிபதி யார்? அவன் கையில் தானே இருக்குது. ஈஸ்ட்டுக்கு போனாலும் அங்கே தான் இருப்பான், வெஸ்ட்டுக்கு போனாலும் அங்கே தான் இருப்பான். சரி, ஊரில் போயிட்டு குடிசை போட்டுக்கணும், அங்கேயும் அவன் தான் இருப்பான். அவன் எல்லா இடத்துலையும் இருக்கட்டும். நீ கர்த்தரோட இருந்து இறேன் ஒரு இடத்துல இல்லை. ஆமென். நாம இருந்தா அவனால் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான். நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபப்படுத்தியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறது தான் அவனுடைய வேலை. நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு கூட நிறைய போராட்டங்கள். ஏன்னா எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக அவர் சொல்கிற காரியங்களை சொல்கிறேன்னு அப்பெல்லாம் அந்த வார்த்தையை வச்சு எனக்கு போராட்டத்தை கொண்டு வருவோம். போன வாரம்லாம் கோபத்தை பற்றியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? ஆனால் எப்படியாகலும் கோபப்படுத்தி என்னை விழத்தள்ள வைக்கணும்னு பெரிய போராட்டம். நேற்று இந்த வார்த்தையை வாங்கிறதுக்கு ராத்திரி 12 மணி ஆச்சு. எனக்கு எப்போவுமே காலையில் வாங்கிடுவேன், காலையிலேயே கொடுத்துருவார்.
ஆனால் நேற்று எனக்கு கொஞ்சம் தண்ணி காட்டினார், நான் கோவப்பட்டதுனால. ஏன்னா அவன் வேலையை அவன் செய்கிறான், நம்ம தன்னிலை சூழ்நிலை அப்படி கடந்து வருகிறது, சூழ்நிலை எப்படி ஆகலும் உருவாக்கி விடுகிறான். நாமளும் சில நேரத்தில் என்ன செய்கிறோம், இந்த சூழ்நிலையில் விழுந்து விடுகிறோம். அதை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அதை நம்ம ரெகனைஸ் பண்ணி அவருடைய சமூகத்தில் மன்னியும் ஆண்டவர் என்று கேட்குற வரையிலும் அவர் பேச மாட்டார், கூட இருப்பார், நடத்துவார், வார்த்தைகளையும் கொடுப்பார். அதை நாம் பிடித்து கொண்ட அந்த கிருபையினாலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றி விடுவார். ஆமென், அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் கர்த்தரை விட்டுவிடக்கூடாது, கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுவிடக்கூடாது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை விட்டுவிடக்கூடாது. அதை விட்டுட்டா நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஆகவே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. சில பிரச்சனை நாமளே உண்டு பண்ணுறது, அதற்கும் கூட கர்த்தர் தீர்வை கொடுக்கின்றார். அது ஓடி போவது அல்ல, வேறு இடத்திற்கு போவது அல்ல, வேறு காரியங்களை செய்வது அல்ல. எந்த இடத்துலேருந்து எதை எப்படி நாம் சரி பண்ணணுமோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ எங்கே இருந்தாலும் அவர் நம்மளை காண்கிற தேவன். உள்ரூமில் இருந்தாலும் சரி, சமையல் கட்டில் இருந்தாலும் சரி, ஹாலில் இருந்தாலும் சரி, ரோட்டில் நடந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டியதை எப்படி எப்படி செய்கிறோன்றத அவர் என்ன செய்கிறாரு, காண்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஆகார் உணர்ந்து கொண்டால் இன்றைக்கு நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு அவள் பெயர் வைத்தால் எல்ரோயி. எல்ரோயினா நீர் என்னை காண்கிற தேவன். என்னை கண்டவரை நானும் கண்டேன், என்னை கண்டவரை நானும் கண்டேன். இந்த ஆராதனையில் நாம் இப்படி வார்த்தையின் மூலமாய் அவரை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். ஆமென். அந்த வார்த்தை மூலமாக வார்த்தையாகிய தேவன் நம்ம மத்தியில் அசைவாடி நம்முடைய இருதயங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், வார்த்தையாகிய தேவனை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே நாமும் அவரை எல்ரோயின்னு சொல்லணும், எல்ரோயின்னு சொல்லணும். நீர் என்னை காண்கிற தேவன். அதனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, என் கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. எதற்காக பேசுகிறாரு, நம்மளை அழிக்கிறதுக்காகவா? நம்மக்கிட்ட இருக்கிற காரியத்தை சரி பண்ணி நாம் உயர்வடைவதற்கும், நம்முடைய சந்ததி உயர்வடைவதற்கும், நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்கும், நம்முடைய சந்ததியினுடைய சந்ததிகள் இந்த பூமி இருக்கும் வரையிலும் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆகாருக்கு அன்றைக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எத்தனையோ யுகங்கள் கடந்து விட்டது. அந்த சந்ததி இன்றைக்கும் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின்படியே என்னெல்லாம் சொன்னார், ஒரு எழுத்தின் உறுப்பாகலும் அவமாய் போகாமல் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களுக்கு அப்புறம் அதிகமாக இருப்பவர்கள் உலகத்தில் அவர்கள் தான். கிறிஸ்தவத்திற்கு அடுத்து இருப்பது அவர்கள் தான். ஏனென்றால் எல்லாம் தேவனுடைய கிருபை, அவருடைய கிருபை இரக்கத்தினால்தான். ஆகவே பிரியமானவர்களே, பிரச்சனையா, அந்த பிரச்சனை உனக்கு தான் பிரச்சனை, அவருக்கு பிரச்சனை இல்லை. அதற்கு அவர் தீர்வை கொடுக்கிற தேவன். பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்தை விட்டுறது ஓடுறதல்ல பிரச்சனைக்கு தீர்வு. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அடங்கி இருப்பது தான் பிரச்சனைக்கு தீர்வு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அப்படியே செய்வது தான், ஒப்பு கொடுப்பது தான் அதற்குரிய தீர்வு. நீ வனாந்தரத்துக்கு ஓடினாலும் சரி, வழி தெரியாமல் ஓடினாலும் சரி, எனக்கு பாதையே தெரியல, எனக்கு திக்கே தெரியல, என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுதுன்னே தெரியல அப்படி நீங்கள் என்ன வேணாலும் நினச்சாலும் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, இந்த சூழ்நிலையிலும் நீர் என்னை காண்கிற தேவன். இப்போது நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனோ, எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேனோ, எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறேனோ, எப்படிப்பட்ட நிந்தனையில், எப்படிப்பட்ட அவமானத்திலே, எப்படிப்பட்ட பலவீனத்திலே, எப்படிப்பட்ட வியாதியிலே, எப்படிப்பட்ட கஷ்டத்தில், எப்படிப்பட்ட நஷ்டத்திலே நான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையோடே அவரை நோக்கி பாருங்கள். பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன். எல்ரோயி அப்படின்னு சொல்லுங்க அவரை பார்த்து, நீர் என்னை காண்கிற தேவன். அவர் கண்டால்
நிச்சயம் எல்லாமே மாறும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம், நம்முடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதம் எல்லாமே மாறும். அதற்கு ஒன்றே ஒன்று தேர்வு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள். அடங்கியிரு என்று சொன்னால் அடங்கி இருங்கள். அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, பரலோக வாழ்க்கைக்கு அதுதான் முக்கியமான ஒன்று. அதை இழந்து விடக்கூடாது. ஆகவே நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் முழங்கால் எழுந்து நிற்போம்னா எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி விசுவாசத்திலே அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நீர் என்னை கண்டு கொண்டு இருக்கிறீர். நீர் என்னை காண்கிற தேவன். எல்ரோயி, எல்ரோயி, அவரை நோக்கி பார்த்து சொல்லு. கண்களை மூடி கரத்தை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன். இப்போ நான் எப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறேனோ, எப்படிப்பட்ட போராட்டத்தோடு, எப்படிப்பட்ட பலவீனத்தோடு, எப்படிப்பட்ட கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு, மனவேதனோடு, மன வருத்தத்தோடு, துக்கத்தோடு, சஞ்சலத்தோடு இருக்கிறேனோ அதையெல்லாம் நீர் காண்கிற தேவன். அது எதனால் உண்டானது, என்னால் உண்டானதா அல்லது எதனால் உண்டானது, எல்லாவற்றையும் நீர் காண்கிற தேவன். ஒருவேளை உங்களால் இல்லாமல் இருக்கலாம், வேறு சத்துருக்களினால உண்டாயிருக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவர் காண்கிற தேவன்னு சொல்லுங்க. நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். உங்களுக்குள்ள இருந்து அது செயல்பட்டிருக்கும் என்றால் அதையும் அவரை உணர்த்தும் பொழுது அதை ஒப்புக்கொள்ளுங்கள். ஆம், இது என்னால் தான் உண்டானது. இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம். இந்த போராட்டத்திற்கு நான் தான் காரணம். இந்த பலவீனத்திற்கு நான் தான் காரணம். இப்படி நான் ஓடுவதற்கு, திசை தெரியாமல் அலைவதற்கு என்னுடைய சுபாவம் தான் காரணம் என்பதை ஒத்துக்கொள்ளுங்க. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அடிமுகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, எல்ரோயி, 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 என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோய் காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை இரபலி அப்பா, அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். கரங்களை உயர்த்தி அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். 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 ஆம் ஆண்டவரே, உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை கண்டு கொண்டிருக்கிறீர். எல்லாரும் சொல்லுங்க, நீர் என்னை கண்டு கொண்டிருக்கிறீர். நான் எங்கிருந்தாலும் நீர் என்னை காண்கிற தேவன். நான் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலே இருக்கிறேன் என்பதை நீர் காண்கிற தேவன். இந்த பிரச்சனை எதனால் என்பதையும் நீர் காண்கிற தேவன்.
அதற்கு நான் தான் காரணம் என்பதையும் நீர் காண்கிற தேவன். அதே போல என்னுடைய பிரச்சனைகளுக்கு சத்துருக்களும் காரணம் என்பதை நீர் காண்கிற தேவன். நான் காரணமாக இருந்தால் நான் அடங்கி இருக்க எனக்கு கிருபை தாரும். சத்ரு காரணமாயிருந்தால் சத்ருவின் கிரைகளை அழித்து எனக்கு ஜெயத்தை தாரும். எல்லாவற்றிலிருந்தும் என்னை பாதுகாக்கக்கூடியவர் நீர் ஒருவரே. உங்க பலத்த கருத்துக்களை நான் அடங்கி இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஆலோசனையின்படியே நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.